வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்பவுமே டேஸ்டியான, அதே சமயம் ரொம்பவுமே ஜூஸியான, வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் தான் பாதுஷா பார்க்க போகிறோம். இது பேர் வந்து நெய் பாதுஷா. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். குலோப் ஜாமுன் கூட இதோட டேஸ்ட்டுக்கு தோற்று போயிடும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு பாதுஷா எடுத்து பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, உள்ள டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாதுஷா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குனாக்கா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கங்க. 3/4 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு தண்ணி. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரையை சேர்த்து அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இந்த பாதுஷாவுக்கு ஜீரா ரொம்ப அதிக பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சொட்டு அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கட்டி ஆகாது. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாகை இறக்கி வச்சுட்டு பாதுஷாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி மட்டும் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த கட்டியுமே இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்துக்கிற பதம் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் பாதுஷாவோட வாசனை சூப்பராக இருக்கும். அப்போ தான் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து, முதல்ல ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பாலை மொத்தமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நீங்கள் கரெக்டாக மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா பாதுஷா பிடிக்க வராது, அதுக்காக தான் சொல்கிறேன். மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா ஒரு உருண்டை பதத்துக்கு பிடிச்சி வரணும். நீங்கள் பிசைகிற மாவு கையில் ஒட்டக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நான் கடைசியாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும். கையிலையும் ஒட்டக்கூடாது, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பாதுஷாவை போட்டு எடுத்துக்கலாம். இதை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாதுஷா நல்லா ஜூஸியாக வரும். எனக்கு டைம் இல்லாததோடு நான் இப்போ உடனே போட்டுடுறேன். ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்குங்க. உருட்டி லைட்டாக அழுதுனா போல் ஒரு ஓட்டை. அவ்வளோதான், ரெடி.
இதே போல் எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாதுஷாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுருக்கலாம் நம்ம. ஏன்னா எண்ணெய் வந்து ஹீட்டாக இல்லை, மிதமான சூட்டில் தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஹீட்டில் வச்சு நீங்கள் பாதுஷா எண்ணெயில் போட்டிங்கனாக்கா உள்ளே வேகாது. ஏன்னா நம்ம கனமாக போட்டிருக்க மாவு உள்ளே வேகாது. அப்புறம் மிதமான சூட்டில் இருக்கக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம போடக்குள்ளே நல்லா குட்டி குட்டியாக போட்டோம். பாருங்கள், எல்லாம் நல்லா வந்து பெருசு பெருசாக வந்திருக்கு. இதே போல் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க. பாருங்க, இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இது பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஜீராவில் போட்டு எடுக்கக்குள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பேக்கிங் பவுடர் கரெக்டாக போடுங்க. அதிகமாக போட்டு ரொம்ப பிரிஞ்சிடும். இது கரெக்டான அளவாக இருக்கும். பார்க்கக்குள்ளே தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜீராவில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஜூஸ் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் 2 தடவை திருப்பி போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டின போல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஜீராவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஹீட்டோடவே சேர்த்துக்குங்க. ஜீரோ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஊறிடும். இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக பாதுஷாவை வேக வச்சு தான் வச்சுருக்கோம். 2 நிமிஷம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மேலே எடுத்து விட்டுக்குங்க. இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஜீரோட ஊறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஜீரோவில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெய் பாதுஷா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சோடனே கடையும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.